கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் தொடர் தியானத்தில் இன்று 46ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு சாத்தானுக்கு புடைப்பதற்கான அனுமதியும் கோதுமை மணிகள் சுத்தமாவதும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பேதுருவிடம் சொன்ன ஒரு எச்சரிக்கையே இன்று நம்முடைய தியானத்தின் மையம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை முரத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். இந்த வார்த்தைகள் ஏதோ பேதுருவுக்கு மட்டும் சொல்லப்பட்டவை அல்ல. உலகில் நடக்கும் சாதாரண சம்பவங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்ப்பணித்த கிறிஸ்துவின் பின்னடியார்களின் வாழ்விலும் ஒரு ஆழமான உள்மன சோதனை நடப்பதை இது காட்டுகிறது. நாம் அனைவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த சல்லடையில் இடப்பட்டு கோதுமையை சலிப்பது போல சலிக்க அனுமதிக்கப்படுகிறோம். கோதுமையை சலிப்பதன் நோக்கம் என்ன? கோதுமை மணிகளை பலமாக அசைப்பதன் மூலம் அதிலுள்ள தேவையற்ற தூசிகளையும் தவிட்டையும் பிரித்தெடுப்பதே அதன் நோக்கம். அதே போலத்தான் சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை சோதனைகள், பயங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் வழியாக பலமாக அசைக்க அனுமதிக்கப்படுகிறான். ஏன் இந்த அனுமதி? நம்மிடமுள்ள சுயநம்பிக்கை, பெருமை மற்றும் மாம்ச சுவாபங்கள் ஆகிய தவிடுகள் காற்றோடு பறந்து போக வேண்டும். உண்மையான விசுவாசத்தோடு கூடிய கனமான கோதுமை மணிகள் மட்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதை அனுமதிக்கிறார். பேதுரு ஆண்டவரை மறுதலித்த அந்த சம்பவம் இந்த சலிப்பு செயலின் ஒரு முக்கிய அங்கமாகும். நான் உம்மை ஒரு நாளும் மறுக்க மாட்டேன் என்று அவர் தனது சுயபலத்தில் பெருமைப்பட்டார். ஆனால் சோதனைகள் என்ற சல்லடை பலமாக அசைக்கப்பட்ட போது அவரது தைரியம் சரிந்தது. பின்னர் உண்மையை உணர்ந்த போது அவர் மனம் கசந்து அழுதார். இந்த செயலின் மூலம் அவரது சுயபலத்தின் மீதான அதீத நம்பிக்கை தவிடு பொடியானது. அதன் பின்னரே கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் பணிவான விசுவாசம் அவரிடம் வளரத் தொடங்கியது. நம் வாழ்விலும் தேவன் இத்தகைய சலிப்புகளை அனுமதிக்கிறார். இது நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கே. இன்று நமக்குள் இந்த சலிப்பு எந்தெந்த வழிகளில் வருகிறது? நம் விசுவாசத்தை அசைத்து பார்க்கும் தவறான உபதேச காற்றுகள், நம் ஆரோக்கியம், குடும்பம் அல்லது சபை பொறுப்புகளை பாதிக்கும் தனிப்பட்ட சோதனைகள், நம் இருதயத்திற்குள் மறைந்திருக்கும் பெருமை, கசப்பு மற்றும் இரகசிய பாவங்கள். இந்த அசைவுகளின் நடுவில் எழும் கேள்வி இதுதான்: உண்மையான விசுவாசத்தில் நினைத்திருப்போமா அல்லது பதரை போல பறந்து விடுவோமா? சாத்தானின் சல்லடை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதுதான். அது நம்மை பக்குவப்படுத்தவே தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இயேசு இந்த எச்சரிக்கையை சொன்ன கையோடு லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நானோ உன் விசுவாசம் தளராதிருக்க உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை உறுதிப்படுத்து என்ற நம்பிக்கையான வார்த்தைகளையும் சொன்னார். ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்முடைய பரிந்து பேசுபவராகிய கர்த்தர் இயேசு நமக்காக பிதாவிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு பெரிய ஆறுதல். நினைவு கூறுதல் நாளை நோக்கி செல்லும் இந்த வேளையில் நாம் நம் வாழ்வில் வரும் உள்ளான சோதனைகளை நம்மை பக்குவப்படுத்தும் தேவனுடைய அன்பின் செயலாக ஏற்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பிள்ளைகள் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு உண்மையான ராஜா மீது பிரதான ஆசாரியரின் பொய் குற்றச்சாட்டு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.